ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பர்ஃபெக்ட் ஒர்க் சீசன் 2ஓட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா போகம் கரெக்டாக அவனை கூட்டிகிட்டு போகும்போது ஜங்குக்கு இடையில வந்து அவனை கூட்டிகிட்டு போயிருப்பான். இதோட நான் முடிச்சிருந்தேன். ஏடியும் நான் நெக்ஸ்ட் போடுறேன். இப்போ இது கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஜங்குக்கும் மோலேவும் ரொம்ப தூரம் பைக்கில் போயிட்டுருக்காங்க. மோலேக்கு தெரியுது அது வேறு ஏதோ பிளேஸ்க்கு அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்னு. ஜேக்கிமா, ஆ, என்னோட டான்ஸ் கிளாஸ் இந்த வழியில் போகணும். எனக்கு தெரியும்டி. ஆ, அங்கே போய் விடுறியா? இப்போ உனக்கு என் கூட இருக்கணுமா இல்லை அங்கே போய் டான்ஸ் ஆடணுமா? 2 சாய்ஸ், நீயே முடிவு பண்ணிக்கோ. ஓ, உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு டைட்டாக அப்படியே கட்டி பிடிக்கிறா. ஐயோ, உன் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்ருக்கேன்டி. சத்தியமா. எப்படி நீ இவ்வளோ அழகாக பண்ணுற எல்லா விஷயமும்? ஆ, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப அப்படின்னு சொன்னதுமே ஜங்குக்கு அப்படியே ஒரு ஓரத்தில் பைக்கை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து நின்றுட்டு மோலேயோட ஃபேஸை வேகமாக கட் பண்ணிட்டு, மோலே, ஜங்குக்கா, சாரி, இவ்வளோ ஒரு அழகான ஃபேஸை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. அப்படியே ரொம்ப கத்திட்டேனா? சாரிடி, என்னை வேணா நல்லா அற வேணா அரைஞ்சிக்கோ. சாரிம்மா. ஜங்குக்கா, பரவாயில்ல, உனக்கு என் மேலே கோவலன்னு மட்டும் சொல்லாத. அம்மோ, பிராந்தா, நான் உனக்கு கேட்பேன், எனக்கு உண்மையை மட்டும் சொல்லணும்டி. சொல்லு, என்ன கேட்பியோ கேளு. ஆனால் கேள்வி நீ கேட்குற மாதிரி இருந்தால் என் பதில் எல்லாம் உண்மை மட்டும்தான் இருக்கும் பிராந்தா. உன்கிட்ட நான் எப்போவுமே போய் சொல்ல மாட்டேன். நீ நீ என்ன நீ இப்போவும் லவ் பண்ணுறியா? நான் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு உன்னை பற்றி தெரில. ஏன் இப்படி கேட்டு நீ என்னை ஹர்ட் பண்ணுற? எப்போவும் என் ஆன்சர் ஒரே ஒரு ஆன்சர் தான், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ ஸ்டில் லவ் யூ பிராந்தா. என் மனசில் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. மோலே மோலே மோலே, எனக்கு இது போதும் டி. எனக்கு இது போதும். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும். சாரி, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. ஆனால் நீ என் கூட இருக்க எனக்கு உன் அருமை தெரியவே மாட்டேங்குது. எப்போவுமே உன்னை ஹர்ட் பண்ணிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன்டி. நான் எப்போ மாறுவேன்? அம்மு, நான் எப்படி மாறுவேன்? ஜேகே ஃபீல் பண்ணாத, நீ மாறுவேன். என்னால் நினச்சாலும் மாற்ற முடியாதுடி. என்னால் நினச்சாலும் நான் மாற்ற முடியாது. ஏன்னா நான் உனக்கு டிசர்வ் இல்லை. ஜேகே இங்கே பாரு, அழாது. இங்கே பாரு, என்ன பாருமா. இல்லை, யார் சொன்னா நீ டிசர்வ் இல்லைன்னு? நீ இந்த உலகத்தில் உள்ள எல்லா அழகான விஷயத்துக்கும் டிசர்வ். மோலே, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். இந்த 2 வருஷம் நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே. ரோட்டில் எவனோ போவான் கையை பிடிச்சிட்டு, அப்போல்லாம் எனக்கு உன்னோட கை பிடிக்கணும் போல இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி நீ இல்லாமல். பிராந்தா, எனக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது எனக்கு கோவம் வரும்ல. நேற்று நீ வா, 2 வருஷம் கழிச்சு நீ வருவேன்னு நினச்சி நான் கூப்பிட்டேன். ஆனால் நீ வராதப்ப எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன் வரல? என் தப்பு தான், நான் உன் கூட வந்திருக்கணும். என் தப்பு தான்மா, நான் உன் கூட வந்திருக்கணும். நான் மன்னிச்சிடணும், உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டல. ஜேகே, இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் எதுவுமே இல்லைல்ல? ஆமாடி, என் லைஃப்பில் எதுவுமே இல்லை. அந்த குடோன் கூட நான் விட்டுட்டேன். ஏன்னா அது எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். திருப்பி கிடச்சா மோலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி போய் நிற்கிறான். சொல்லு பிராந்தா, திருப்பி கிடச்சா நீ போயிடுவியா? உன்னை விட்டெல்லாம் போக மாட்டேன், உன் கூடயே இருப்பேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்கலாம். அந்த இடம் எத்தனை பொண்ணுங்க அழுத இடம் தெரியுமா? அந்த அது மேலே எதுக்கு உனக்கு இவ்வளோ ஆசை? என் சின்ன வயசுலேருந்து அந்த இடம் எனக்கு வேணும்னு கோல். அது நான் உன்கிட்ட சொன்னதில்லை, ஆனால் புரிஞ்சுக்கோ. அதுக்காக நீ என்னை விட்டு போகாத ப்ளீஸ். ஆனால் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்.
எனக்கு புரியுது இந்த ட்ரக் அதெல்லாம் எடுத்துக்கிறனால நான் கொஞ்சம் வருஷம்தான் இருப்பேன். அந்த வருஷத்துலேயும் நம்ம நல்லா இருக்கலாம். அதான் என்ன பேசுகிற நீ? எனக்கு நீ 100 வருஷம் சரி. எனக்கு நீ இருக்கணும். நம்ம குழந்தைங்க, அந்த குழந்தைங்களோட குழந்தைங்க, அவங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து செத்து போகணும். 2 பேரும். நீ என்னை விட்டு முன்னாடியோ நான் உன்னை விட்டு முன்னாடியோ போகக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து நீ என்ன இடையில விட்டுட்டு போறியா? மோளே, நான் விளையாடுறியா? நம்மளுக்கு குழந்தெல்லாம் பிறக்காது. நீ நீ அதெல்லாம் நினச்சி நீ ஆசைப்பட்டுட்டு இருக்காத மோளே. எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளோதான். ராந்தா, நீ இப்படி பேசாத. எனக்கு எவ்வளோ ட்ரீம் இருக்குது தெரியுமா? சின்னதாக ஒரு வீடு, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கிற வேலை, நான் வீட்டில் இருப்பேன், நீ போயிட்டு வருவ. நமக்குன்னு 3 குழந்தைங்க, எப்படி 3 பேர். மோளே, இது மாதிரிலாம் பேசாத, இது மாதிரிலாம் நடக்காது சரியா? எனக்கு எப்போவுமே நீ போதும். நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா அப்படி இருப்பாரோ அப்படி தான் இருக்க தோணும். உனக்கு ஞாபகம் இருக்கா? எங்கள் அப்பா என்ன மாதிரி தாண்டி சின்ன வயசில் எங்கள் அம்மாவை விட்டுட்டு இந்த குடோனுக்கு போனாங்க. அப்படியே நம்ம கதை மாதிரி. அப்போ என்ன சொல்லுவார்? அது எடுத்துக்கிட்டா யாருன்னே கண்ணுக்கு தெரியாது. நாளைக்கு எங்கள் அப்பா உங்ககிட்ட தப்பாக நடந்த மாதிரி நீ அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ எந்த லவ் பண்ணுற, நான் உன்னை அது மாதிரி போவிடுவேன் நீ நினைக்கிறியா? நீ அந்த அளவுக்கு அப்போ வரைக்கும் நீ இதை உன்னால் விட முடியாதா? என்னால் விட முடியும். ஒருவேளை என்னால் விட முடியலன்னா என்ன மூவ் பண்ணுறது? எனக்கு பயமாக இருக்குடி. நான் ஒரு நல்ல புருஷனாகவே இருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன்? ராந்தா, இப்படிலாம் பேசி என்னை ஹர்ட் பண்ணாது. இங்கே பாரு அம்மோ, நான் கெஞ்சி கேட்குறேன். எனக்கு உன் கூட ரொம்ப வருஷம் வாழணும் தான். ஆனால் அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். என் கூட கொஞ்ச நாள் சந்தோஷமாக இரு. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நான் போயிடுவேன். எப்படிலாம் பேசாது. ஏன் ஜேகே நீ இப்படிலாம் பேசுகிற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உனக்கு நான் இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ சந்தோஷமாக இருப்பேன் என் கூட. நீ என்ன பாதியிலே போகிற? இப்போ பாதியிலே போகிறதுக்காகவா நீ என்கிட்ட வந்த? என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, என்கிட்ட லவ் யூ சொன்ன, என்னை லவ் பண்ண, எனக்கு கல்யாணம்லாம் பண்ணல. நீ உன் லைஃப்பில் நீ போயிடுவேனா? நீ மட்டும் இருந்திருக்கலாம்ல. எதுக்கு என்கிட்ட எல்லாமே பண்ணிட்டு இப்போ பாதியில் என்னை விட்டுட்டு போகிறன்ற? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ சொல்வல்ல உன் கண்ணை பார்த்தா ரொம்ப நாள் வாழணும் போல இருக்கு நீனு. என் கண்ணை பாரு பிராந்தா, இப்படிலாம் பேசாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோளே, நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது அதுக்கு தான். எனக்கு என்னென்னமோ ஆகுது. ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுறேன். நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் சரியா? நேற்று வாயிலேருந்து ரத்தம்லாம் வந்தது. ரத்தமா ஜங்குக்கா அப்படின்னு மோளே அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அழுகிறா. இல்லை, உனக்கு எதுவும் ஆகாது, அப்பவே சொன்னேன்டா மரமண்ட, இதெல்லாம் எடுத்துக்காத நீ நட்டு போயிடுவேன். ஜேகேம்மா எங்க இப்படி பேசாதடா, என்னால் முடியல. இங்கே பாரு, என் கூட இருக்க முடியுமா முடியாதா? இப்படியே நம்ம எங்கேயாவது போயிடலாம். சைனீஸ் அவனுக்கு நான் ஒன்று விட்டுட்டு வந்திருக்கேன், அவன் அதை பார்த்துப்பான். சொல்லு, என் கூட இரு ஒரு 5 வருஷம். நீ எப்படி பேசாத, என்னை வீட்டுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணு, நான் போகிறேன். நீ எதுக்காக வந்து கூட்டிகிட்டு வந்த? நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? இந்த 2 இயர்ஸ் கழிச்சு
உன் கூட ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் வந்திருக்கேன். நீங்கள் என்ன நல்லா பார்த்துப்பீங்கன்னு. ஆனால் நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு எதுவும் இஷ்டம் இல்லை. நீங்கள் பேசுறதுல எதுவும் இஷ்டம் இல்லை. சரி சரி, நான் எதுவும் பேசல. எதுவும் பேசலடி அப்படின்னு அப்படியே மூளையை திருப்பி பேக்கப் பண்ணிவிட்டு அவனோட கழுத்தில் அவன் மூக்கு அப்படியே வச்சு ஒரு மாதிரி பண்ணுறான். அந்த போ, நீ பேசுகிறதெல்லாம் பேசிட்டு என்னை எப்படி சமாதானப்படுத்துவியா? எவ்வளோ நாள் ஆச்சு இந்த கழுத்தில் வாழ்ந்து? அந்த நீ போ, சொல்லுடி, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை இப்படி கட்டி பிடிச்சி உன்னோட அப்படியே இந்த வாசத்தை மோந்து என்னடி போடுவேன்? இப்படி வாசம் வருது உன் மேலே. ஐயோ, என் ஃபேவரட் சென்ட். உன்னை அப்படியே பூசிக்கிட்டா எனக்கும் வருமா? சரி, அழாத. அழாத, எதுவுமே பேச வேணாம். இந்த மூமெண்ட் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வர எல்லா மூமெண்ட்டும் நல்லா என்ஜாய் பண்ணணும் எனக்கும் கூட. சரி சொல்லு, எங்கே போகலாம்? எங்கே போகிறது? என் கூட எங்கே வேணாலும் போகலாண்டி. எங்கே போகலாம்? உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கண்ட்ரி சொல்லு, அங்கே போயிடலாம். இவ்வளோ நாள் லிசாக்கா என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம், அந்த கதைக்கு வரேன். என்ன அவ கூடலாம் இருக்க? ஃபஸ்ட்லாம் அவளுக்கும் உனக்கும் அவ்வளோ ஆகாது. யார் பிறஞ்சா? யார் பிறஞ்சா? உன் கண்ணு பறையுது. இப்படி பேசாத. அப்படிலாம் இல்லை பிராந்தா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நீ இல்லாதப்போ நான் இங்கே தான் வந்தேன். புரியலடி அழகி, நீ எங்கேயோ போயிட்ட திடீர்னு நான் கண் முழிச்சு பார்க்கும்போது. அப்போ எனக்கு உன் வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு, என்னோட புகுந்த வீடு. ஓ அப்படின்னா உன் பாஷையில் சொல்கிறியா? எனக்கு புரியாது. எங்கள் கேரளாலெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டா அந்த பையனோட வீட்டில் தான் இருக்கணும். ஓ சொல்லியிருக்கல்ல. அப்போ நீ மறந்துட்டியா? நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் வச்சுருப்பேன்னா? இல்லடி, நீ ஞாபகப்படுத்திட்டல, இனி நான் மறக்க மாட்டேன். அதான் என் வீட்டுக்கு போனியா? அங்கே போயிட்டு எங்கள் அக்கா லூஸ்கிட்ட மாட்டிட்டியா? அதை விடு, நீ ஏன் அவங்கக்கிட்ட இவ்வளோ கஷ்டமாக பேசுகிற? பாவம் தெரியுமா? நிறையா பேர் என்னை நிறையா இடத்துல துரத்தியிருக்காங்க. என்ன சொல்கிற? என்னடி சொல்கிற? எனக்கு யாருன்னே தெரியாது பிராந்தா. நான் மார்க்கெட்லாம் போவேன் அவங்க கூட. அப்போல்லாம் அவங்க என்னை கொலைலாம் பண்ண வருவாங்க. லிசாக்கா தான் என்னை காப்பாற்றுவாங்க தெரியுமா? ஒரு டைம் அவங்களுக்கு அடிலாம் பட்டிருக்கு. அப்படியா? நீ ஏன் சீரியஸ் ஆகுற? ஏன் கோவம் ஆகுற? அந்த பிரைட்டு தாண்டி உன்னை துரத்துறான். பிராந்தா பயப்படாத. உனக்கு ஞாபகம் இருக்காடி அவனை? என்னால் எப்படி மறக்க முடியும்? நான் அவனை திரும்பி பார்க்கவே கூடாது. நீ பார்க்க மாட்ட. நீ அவனை பார்க்க மாட்டடி. என் மூளை குட்டி எப்போவுமே உன்னை நீ பார்க்க மாட்டான். எல்லாருக்குமே உன்னை வேணும்னா நான். ஆனால் எனக்கு நீ தான் வேணும். எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். நீ அவனை பற்றிலாம் நினைக்காத. அவனை மறந்துடு. அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் வரவே மாட்டான். நான் இருக்கேன். நான் எப்போவுமே உனக்கு பிடிக்காதவங்கள உன் முன்னாடி வந்து நிறுத்த மாட்டேன்டி. சரியா? நான் உன்னை நம்புகிறேன் பிராந்தா. ஐ லவ் யூ. அப்பா, இதை கேட்டு அவ்வளோ நாள் ஆச்சு. நீ உன் பாஷையில் சொல்லு. எனக்கு அதெல்லாம் வராது. சொல்லு. ഞാൻ എൻ്റെ പ്രാതൻ ജേക്കേ. ഇവ നീ சொல்லு எனக்காக சொல்லு ப்ளீஸ் டி. ഞാൻ എൻ്റെ പ്രാന്തനെ പ്രേമിക്കുന്നു. ഞാൻ ഇന്ന് പ്രേമിക്കുന്നു. ഞാൻ உன்னை பிரேமிக்கணும், என் புட்டுக்குட்டி பிரேமிக்கணும் அப்படின்னு 2 பேரும் அப்படியே கொஞ்சிட்டு இருக்கும் போதே ஜேகே அப்படியே மோலேவை திருப்பி அப்படியே அவன் ஃபேஸ் கை வச்சுட்டு, சரி மின்னி வர பெரிய பொண்ணாயிட்டா, அவங்க அப்பா அம்மா கிட்ட அவள் போலையா? அப்புறம் தான் நான் சொல்லவே மறந்துட்டேன். அப்பா அம்மா என்னை வேணான்ட்டாங்க.
மின்னியுவையும். அவள் பாவம், இனி நம்ம தான் அவளை பார்த்துக்கணும். நீ நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆ நான் மின்னியை பார்த்துக்கிறேன். ஒரு நல்ல மாமாவாக இருந்தால் அவளை நல்லா படிக்க வைக்கிறோம். வேறு லெவலில் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி தரோம். சரி. உனக்கு உனக்கு லிசா சேச்சி மேலே எந்த கோவம் இல்லைல்ல? அது லூஸு தான். ஆனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவள் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கா. அவள் உண்மையாகவே அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அந்த பார்க் போகம் வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்காள்ல, அதெல்லாம் சும்மா. நான் மாறி அவகிட்ட வந்து சாரி கேட்டு அப்போவாது நான் திருந்துவான்னு பார்க்குறா. அப்படியா விஷயம்? அப்படியே உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. நார்மலாகவே நாங்கள் அப்படி தாண்டி பேசிப்போம். உனக்கே தெரியும்ல, நான் அவளை என்னென்னலாம் பேசியிருக்கேன், அவன் என்னென்னலாம் பேசியிருக்கான்னு. அதெல்லாம் எங்களுக்குள்ளே கண்டுக்கவே மாட்டோம். அவளையும் நல்லா பார்த்துக்கலாம், எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம். அப்போ என் பிராந்தனுக்கு அவங்க சேச்சினா ரொம்ப இஷ்டம். பிடிக்காம எப்படி இருக்கும்? உனக்கும் தங்கச்சியை பிடிக்கும்ல? ஓ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை விட பிடிக்கக்கூடாது, சரியா? நீ ஏன் தங்கச்சி விஷயத்துலலாம் பொசசிவ் ஆகுற? அது மாதிரி தான் எனக்கும் எங்கள் அக்காவை ரொம்ப பிடிக்கும். என்னோட அளவுக்கு பிடிக்கக்கூடாது. அப்படியா? உன் அளவுக்கு பிடிக்கக்கூடாதா? அப்புறம் கிட்ட கிட்ட வராதப்போ. இந்த 2 வருஷத்தில் ஒன்றுமே பண்ணல, இப்போவாது ஏதாவது பண்ண விட்றி. நான் எனக்கு பீரியட்ஸ். நான் ஒரு முத்தம்தான் கேட்டேன். நீ ஏன் பீரியட்ஸ் அளவுக்கு சொல்கிற? அது அது வந்து எனக்கு நன்னாயிட்டு புரிஞ்சுதுடி. என் மலபாருக்கு அது வேணும். கவலைப்படாத, இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உடம்புலாம் வலிக்குது. என்னோட சம்சாரம் அப்புறம் தடையில்லா மின்சாரம். நான் தொட்டா மட்டும்தான் ஆகாது சேதாரம். நீ பார்த்தியா? சேதாரம் ஆகலை, நீ பார்த்தியா? அப்புறம் நான் எவ்வளோ சேதாரம் ஆன தெரியுமா உன்னால்? ஃபஸ்ட்டு நம்ம அதை மறக்கவே முடியாதுல்லடி. அந்த குடவுனுக்குள்ளே நீ அழகாக இருக்கையில் உள்ளே வந்து யப்பா, அது மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காதுல்ல எகெயின். இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதா இருந்தால் நீட்டான ஒரு ரூமில் நல்லா சவுண்டு போட்டுட்டு, அப்போ உங்களுக்கு அங்கே தான் பண்ணணும் போல் இருக்கா? நல்லா இருந்ததுல்ல அந்த இடமும், அப்படியே ஒரு மாதிரி டார்க் வைப்பில். போங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம். அப்புறம் நான் உன்னை விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா? இப்போவே தோணுது பிரேக்கப் போட்ட பீரியட்ஸ்ன்னு. ஐயோ பிராந்தா, லிசா சேச்சி கூப்பிடுறாங்க, எடுத்து பேசு. எதுக்கு இப்படி பயப்படுற? எனக்கு பயமாக இருக்குது. எവിടെ இருக்கு கேட்டா? புருஷன் கூட இருக்கன்னு சொல்லு. உண்மையை சொல்லு, என் கூட தானே இருக்க. எனக்கு கொன்று போட்டோம். அவன் என்னடி உன்னை கொண்டுருவாளா? என்னை மீறி உன்னை தொட்டுருவாளா? கூட நான் பேசுகிறேன். நான் பேசிக்க. ஹலோ, நான் பேசிக்கிறேன். சேச்சி, எந்த மோலே? போயிட்டியா? போகம் உன்னை ட்ராப் பண்ணிட்டாலாம்? பிராந்தா, இந்த அண்ணா தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு தெரியல நான் கூட இருக்கிறது. ஹலோ. சேச்சி. சரி, கொஞ்சம் சீக்கிரமாக வா. ஏன் ஏன் சேச்சி? இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமாம், இப்போ அந்த பொறுக்கி பையனும் வரான், அவன்கிட்டயும் நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நான் முக்கியமான விஷயம்னா எனக்கு நீ. இல்லை, ஜேகே கிட்டேயும் சொல்லணும். அவன் இப்போ எங்கே போயிட்டான்னு தெரியல. அவன் எங்கே இருக்கான்? சரி, நீ எதுவும் கேட்டுக்காத. நான் சைனீஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன். பிராந்தா, நீ எங்கே போயிருக்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இப்பவும் மேலே பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேட்குறாளா? என்ன எதுக்கு கேட்குறா? அவளுக்கு வேறு வேலை மாரி இருக்காது, சும்மா கேட்பா. டெஸ்ட் பண்ணுறாளாமா நீ என் கூட இருக்கியா இல்லையான்னு. எப்படியும் ஒன்று நான் இப்போ கையோடு கூப்பிட்டு போகிறேன். பாவம். இல்லை, அவங்க எதுவும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஹலோ மோலே. சரி, அவன் எங்கே இருந்தாலும் ஓகே, நான் உன்கிட்ட சொல்லிடுறேன்.
உங்ககிட்ட பேசினா எனக்கு அவன்கிட்ட பேசின மாதிரி தான் இருக்கும். ஆ சேச்சி, நீங்கள் இன்றைக்கி ஜேகே மேலே பாசமாக இருக்க மாதிரி பேசுகிறீங்க. இப்படியெல்லாம் என்கிட்ட பேச மாட்டீங்க. ஆ என்ன அப்படி என்ன எங்ககிட்ட சொல்லணும்? இல்லை, அது நீ சீக்கிரம் வா, நான் சொல்கிறேன். சீக்கிரம் மறந்துடாம வா. நான் நிறைய டிஷ்ஷெல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன். மின்னியூ மின்னியூ எப்படி போய் சேச்சி? அவள் அங்கே இருக்காளா? அவள் நைட் ஸ்டடி பண்ணுறேன்னு வெளியில் போயிருக்கா. அவள் இன்றைக்கி வரமாட்டா மோளே. அதான் நீ சீக்கிரமாக வந்துரு. நைட் ஸ்டடி போயிருக்காளோ? இவளை வந்து வச்சுக்கிறேன். ஓகே சேச்சி, நான் வந்தோ. நீங்கள் ஃபோன் வச்சு பத்திரமா இருங்க. அண்ணா அங்கே தானே இருக்காங்க? அவன் எப்போ என்னை விட்டு போயிருக்கான். அவன் என் கூட தான் இருக்கான். லிசா, போன வேடி, என் கூட இரேண்டி. இருடா, இவன் ஒருத்தன். இரு, நான் கூப்பிட்றேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். என்ன மாமா அவளுக்கு? பிராந்தா அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐய, நீ என் கூட தான் இருக்க, நம்ம வெளில போகிறோம், அங்கெல்லாம் போகாத. பிராந்தா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போதுடா. மலபாரம் பேகை கொடு. நான் பார்க்குறேன். என் தங்கம் என்னெல்லாம் வச்சிருக்குன்னு ஆர்வமாக இருக்குடி. அப்போலேருந்து உன் பேகையே பார்த்துட்ருக்கேன். என்ன வச்சுருப்பா கொடு. பிராந்தா, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ கொடு அப்படின்னு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். என்ன இது? என்ன சவுண்டு கேட்குது? அது சலங்கையா? அப்படின்னா உனக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது? சொல்லித்தாடி. இவ்வளோ நாள் உன் கல்ச்சரை பற்றி கேட்கும்போது திட்டாமல் சொல்லி தருவல்ல, இப்போ உனக்கு வலிதா? சரி, இது இருக்குல்ல, இது காலில் கட்டிட்டு தான் டான்ஸ் ஆடணும். அது ஒரு மரியாதை மோளே. இத்தனை வருஷம் லவ் பண்ணியிருக்கோம், டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லவே இல்லை. டீச்சராக இருக்கியா? டீச்சர்னு சொல்ல முடியாது, சொல்லி தருவேன். இது காலில் கட்டி எனக்கு ஒரு டான்ஸ் ஆடி காட்டுடி. இப்படியா? பிராந்தா, எனக்கு வெக்கமாக இருக்குது. இங்கே கூட பரவாயில்ல, நீ ஒரு மாதிரி பார்ப்ப. ப்ளீஸ் மோலே ப்ளீஸ் டி, எனக்காக. நான் பண்ண மாட்டேன். நான் இன்னொரு நாள் உனக்காக ஆடுறேன், இப்போ வேண்டாம். இன்னொரு நாள் என்ன, நான் இப்போ தானே கேட்குறேன். வா, நான் கட்டி விட்றேன், வா அப்படின்னு அப்படியே கீழே கொஞ்சம் அவன் கட்டி போட்டு பார்க்குறான். பிராந்தா நான் பேசுகிறது கேளுடா. ஒரே நிமிஷம். இப்போ வேணாம், எனக்கு இப்போ தான். இவன் நீ ஆடுற எனக்கு தெரியாது. நீ கிளாஸில் வந்து பாரு நான் ஆடுறத. இது என்ன ரோட்டில்? இங்கே யாருமே இல்லை, நீயும் நான் மட்டும்தான் இருக்கும். இங்கே முள்ளெல்லாம் இருக்கும், குத்தும் காலில். நான் அங்கே பாரு டைல்ஸ், அங்கே போய் ஆடலாம், வா. பிராந்தா ஏன்னு டார்ச்சர் பண்ணுற? நான் சொல்கிறேன்ல ப்ளீஸ்டா அப்படின்னு அவள் இங்கே இது பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே இங்கே லிசா பக்கம் வந்தா. எல்லாமே அப்படியே ரெடி பண்ணிவிட்டு மொட்டை மாடியில் அப்படியே உட்காண்ட்ருக்கா. அப்போ லிசாவோட ஹஸ்பண்ட் பார்க் அப்படியே ஓடி வந்து லிசாவை பின்னாடி இருந்து நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, எங்கடி போனேன்? உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அட பாவி, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இங்கே அவ்வளோ அழகாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சா, கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா, நீ அப்படியே கதவு திறந்துருந்தா உள்ளே வந்துடுவியாடா? அதெல்லாம் விடு. எதுக்கு நீ மேலே வந்த என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கேயும் போக மாட்டேல்லடி தங்கம். 20 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் நான் மேலே வந்து, அதுக்குள்ளே நீ இவ்வளோ மிஸ் பண்ணுவியா? உன்னை மாதிரி புருஷன்லாம் யாருக்குமே கிடைக்காதுடா. அங்கே தான் பாரு, நான் உனக்காக எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன். சமைக்கவே மாட்டேன், ஆனால் உனக்காக நேரத்தில் எழுந்திரிச்சு உனக்கு தெரியாமல் நீ என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஆனால் உனக்கு அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சா, நீ இங்கே வந்து கிட்ட பேசிகிட்டு இருக்க. அட்லீஸ்ட் சர்ப்ரைஸ் ஆன மாதிரியாவது ரியாக்ஷன் கொடு. இவ்வளவும் எனக்காகவா பண்ண? தேங்க்யூடி பொண்டாட்டி, தேங்க்யூ. அப்புறம் எப்படி நீ என் ஆஃபீஸுக்கு வருவ? எனக்கு அங்கே இருக்க பொண்ணுங்களே பிடிக்கல, ஏன்னா நீ அங்கே இல்லவே இல்லை தெரியுமா? அட பாவி, உன்னோட சர்ப்ரைஸ் ரியாக்ஷன் இவ்வளோ தானா? கிரேட். சரி சொல்லு, எப்போ நீ ஆஃபீஸுக்கு வருவ? அதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். நான் நெக்ஸ்ட் வீக்கே உன் ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நீ என்னை ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ண மாட்டேன்.
அப்படியா? ஐயோ! என் தங்கம். அப்போ உனக்கும் என்ன மாரி தானா? உன்ன மாரி தானா? புரியல. நீயும் நல்லாம இருக்க மாட்டியா? ஆ? ம். இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏய் ஏன்டி சீன் போடுற? ஒரு டைமாவது சொல்றி. என்னை விட்டு நீ இருக்க மாட்டேன்னு. ஒரே ஒரு டைம், ஒரே ஒரு டைம், ஒரே ஒரு டைம். சொல்ல மாட்டேன். போடி. நான் 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 அது என்ன சொல்ல வந்த? போடி. நீ சொல்ல மாட்டல்ல? நான் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே மாட்டேன். சரி. அப்போ நான் செத்து போனாதான் உனக்கு அது புரியும். அப்போவாது சொல்வியா? ஏய் சி, என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? போ, தள்ளிப்போ. சரி சரி, சாரி சாரிடி. அப்போ நான் மட்டும் என்னடி நீ சொல்லவே மாட்ற? நான் எல்லாமே இருக்க மாட்டேன்னு. நீ போ, நீ எனக்கு பிடிக்காததெல்லாம் பேசுகிற, நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு அவள் அப்படியே கோவமாக திரும்பி நிற்கிறா. அவள் அப்படியே திரும்பி நின்றுட்டு, சரி சாரி, நான் இனிமேல் இது மாதிரிலாம் பேச மாட்டேன், வெயிட் பண்ணுறேன் நீ எப்போ சொல்வேன்னு. நான் இன்னொரு விஷயம் கிட்ட சொல்லணும் பார்க் பேபி. என்னடி? பயமாக இருக்குது. நீ இது மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சொல்லாத. எங்கேயாவது ஊருக்கு போக போறியா? கேர்ள்ஸ் ட்ரிப் அது இதுன்னு. அப்படிலாம் போகாதடி. ஐ பெக் யூடி. நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி. ஐயோ, எப்போ பாரு உன்னை விட்டு போயிடுவேனானே நினப்பு. உன்னை விட்டு நான் எங்கடா போக போகிறேன்? இங்கே பாரு, அது நீ அப்பா ஆக போகிற. ஏ என்னடி இன்னைக்கு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா? ஐயோ ஐயோ லிசா அப்படின்னு அப்படியே தூக்கி சுற்றுறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏ சரி சரி, வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்குல்ல. நான் இனிமேல் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். எப்போவுமே உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், சரியா? சரி, அழாத. இது சந்தோஷமான விஷயம். எனக்கு தெரியும், நீ உன் அம்மா இறந்ததுலேருந்து எப்படா நம்மளுக்கு குழந்த பிறக்கும், அதுதான் உன் அம்மானு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கலாம்னு நினச்சி. இப்போ பாரு, உன் அம்மாவே பிறக்க போகிறாங்க. ஹாப்பியா? லிசா, யார் சொன்னா அந்த குழந்த தான் என் அம்மான்னு? நீ தாண்டி அம்மா, நீ தான். தேங்க்யூடி. என் லைஃப்பில் சந்தோஷம்னா அது நீ தான், நீ மட்டும்தான் அப்படின்னு அப்படியே மேலே தூக்கி சுற்றிட்டு இருக்கான். அப்படியே கீழே பார்த்தா அவ்வளோ கார் நிற்குது. பிரைட் அப்படியே டெரஸை பார்த்துட்டு, அதான் ஜேகேயோட அக்காவா? ஆமாம் தலை. இங்கே வந்தாலே அப்படியே மூளையோட வாசம் அடிக்குதே. அவள் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். டே, உள்ளே போய் தேடுங்கடா அப்படின்னு பிரைட்டோட ஆளுங்கெல்லாம் உள்ளே பூந்துடுறாங்க. இது லிசாக்கும் பார்க்குக்கும் தெரியல. அவங்களோட வேர்ல்டில் லாஸ்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கண்டுக்கல. ஸோ பிரைட்டு முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏறி மூளையோட ரூமை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறான். உள்ளே போனதுமே பெட்டில் அவள் யூஸ் பண்ணி அந்த டவல் போட்டிருப்பாள், அது இருக்குது. அடடடடடடா இதை பார்க்கும்போது என் செல்லக்குட்டி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் எங்கேயோ என் தங்கம் அந்த அழகான காலை எடுத்து வச்சு போயிருக்கா. எஸ், அடடா, இப்படி டவலை விட்டுட்டு போனா உன்னை பார்த்து அடிக்ட் ஆனவன் வரும்போது அதை எடுத்து மோந்து பார்ப்பானா பார்க்க மாட்டானா? பார்ப்பான். அப்படின்னு அந்த டவல் எடுத்து அப்படியே மோந்து பார்த்துட்டு, என்ன ஒரு மனம் எப்பா, அந்த மல்லிப்பூவே உங்ககிட்ட வந்து பிச்சை கேட்கும் போலியடி. எனக்கு இந்த வாசனை இல்லையேன்னு. அப்போ என் தங்கம் இங்கே தான் இருக்கு அப்படின்னு அப்படியே பாத்ரூம் பக்கம் வந்தா. அவள் போட்டிருந்த அந்த இன்னர்ஸ்லாம் இருக்குது. அவள் யூஸ் பண்ண டவலே நான் விட்டு வைக்கல. உன்னை விட்டு வைப்பனா? அப்படின்னு அந்த இன்னர் எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே வைக்க பார்க்குறான். தலை நீ யாரா டேய், தனியாக ஒரு விஷயம் பண்ண முடியாமல்? என்னடா தலை, அண்ணி இங்கே தான் இருந்திருக்காங்க. ஆமாம், மூஞ்சப்பாரு, இப்போ தான் கண்டுபிடிக்குது நாய். நான் எப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவங்க வீட்டில் இல்லை தலை, எல்லா இடத்துலையும் தேடிட்டோம். அப்படியா? சரி, வர வச்சிடலாம். இதுக்கு போய் ஏன்டா இவ்வளோ சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு? எனக்கே என் சீதை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ராவணனா அவளை எடுத்துகிட்டு போகாமல் விடுவனா என்ன? தலை அப்போ ராம நொட்டுவான்.
அவனும் வருவான். ம் மேலே அவங்க அக்கா இருக்கால, டே வாங்கடா அப்படின்னு எல்லாரும் அப்படியே மேலே போகிறாங்க மொட்டை மாடிக்கு. என் தங்கம், ஏன்டா நீ இப்படி குழந்த மாதிரி இருக்க? ஏ லிசா, பாப்பாலாம் வேணாண்டி, நீ சொல்லு. உனக்கு வலிச்சா நான் அழுவேன்ல. வேணுமா பாப்பா? லூஸு மாதிரி பேசாதடா பொறுக்கி. நீ எவ்வளோ பொறுக்கியாக இருந்த. உன்னை பாரு நான் எவ்வளோ குழந்தையாக மாற்றி வச்சுருக்கேன்னு. ஏ வலிக்குண்டி, தெரிஞ்சிருச்சு. லைட்டாக கிள்ளி வச்சா கூட. ஐயே என்னடா இது? போடா ராஸ்கல், போடா பண்ணி. நீ தாண்டா பொறுக்கி, நீ தான் செல்லம். அந்த ரீல்ஸு கேள்விப்பட்டிருக்கியாடா? ஆமாதல்ல, அது மாதிரி இல்லை பார்க்க. சை. யாரு யார் நீங்கள்? பார்க். டே யாரா நீங்கள்லாம்? என்ன? டே இந்த ரீல் பார்த்துருக்கியா? என்ன ரீல் தலை? டே அதான்டா, ஒருத்தன் அப்படியே பிள்ளைங்க வாள்கிட்ட மட்டும் அப்படியே குழந்த மாதிரி நொழிவான். அப்படி நொழின்னு அப்படியே பசங்க வந்ததுமே டேய் நாடா அப்படின்னு ஒரு மாதிரி டீப் வாய்ஸில் பேசுவானே, அந்த பொட்டை ரீல்ஸு அதுடா. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? இப்போவே மோளை கூப்பிட்றேன். பிராந்தா போதும்டா, எவ்வளோ நேரம் நீ இது பண்ணிகிட்டு இருப்ப? லிசா கூப்பிட்றாங்க. கட் பண்ணி விட்றி. பிராந்தா ஏதாவது முக்கியமான விஷயம் அப்போவே சொல்லணும்னு சொன்னாங்க. அவள் லூசுடி. நீ வா, நீ சொல்லு. யார் நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? சே, நான் கூட நினச்சேன் உன்னை ரொம்ப மிரட்டி அப்படிலாம் திட்டி மோளை எங்கடி அப்படின்னு கேட்கணுன்னு. என்னை பார்த்ததுமே மறந்து போயிட்ட. சரி சொல்லு, மோளை எங்க? மோளை எதுக்கு? ஓ, நீ தான் அவளை காப்பாற்றி, சீதையை காப்பாற்றி ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்களே, அது மாதிரி வச்சுருக்கியா? ஆனால் டோன்ட் வெரி, நான் ராவணன். அந்த கதையில் வர்ற மாதிரி சீதை எப்படி ராவணன் கூப்பிட்டு போயிடுவானோ அது மாதிரி நானும் கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஒழுங்கா அவளை கூப்பிட்டு இங்கே வர சொல்கிறீ. முடியாது. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? லிசா, நீ அமைதியாருமா? நீ பேசாத, நான் பார்த்துக்கிறேன். டே யார்ரா நீங்கள்? மோளேவெல்லாம் அனுப்ப முடியாது. அவள் எங்கள் வீட்டு பொண்ணு. ஒழுங்காக எங்கேருந்து போகிறீங்களா? இல்லைனா என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உங்கள் 2 பேர்னால? கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, என் ஆளை வெளியில் அமுச்சு வச்சுட்டு இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்களாடா? நீங்கள் கொஞ்சணுன்னா என் ஆளை வெளியில் அனுப்பிடுவீங்களோ? இங்கே பாருங்க, என் மோளேவையும் அனுப்ப முடியாது, எங்களையும் விட்டுருங்க. பார்க், நீ முன்னாடி போகாது, பின்னாடி வாமா, பயமாக இருக்குது. லிசா, நீ அழாத. நீ அழாத, நான் பார்த்துக்கிறேன். டே இங்கேருந்து ஒழுக்கமாக போங்கடா. இங்கேருந்து போங்க, இல்லை எல்லாரையும் நான் கூப்பிட்டுருவேன் கத்தி. டேய் இவன் பொட்டடா பாரு, எல்லாரையும் கூப்பிடுறானாமே. அப்போ நீ சண்டை போட மாட்ட? இங்கே பாருங்க, விட்டுருங்க ப்ளீஸ். மோளையை கூப்பிடு. அவளை நான் இப்போ பார்க்கணும். அவளை பார்த்து 1.5 வருஷம் ஆச்சு. இங்கே தான் இருக்கான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சே. ஜேகே வீட்டில் இருக்கா? சரி, அவளை நான் குடோனுக்கு கூப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். இப்போது ஃபோன் பண்ணி கூப்பிட்றீ. எங்களை விட்டுருங்க, அவள் பாவம். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. டே அந்த கிட்டடு கிஃப்ட் மாதிரி ஏதோ பேப்பர் சுற்றி வச்சுருக்கா. ஐயோ, அதை எடுத்து பார்க்காதீங்க. டே கொடுங்கடா. டேய் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் செக் பண்ணுவாங்களடா. ஓ, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? ஜேகே மாமா ஆக போகிறானா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். சும்மாவே ஆடுவான், நீ துள்ளி குதிப்பானே. எங்களை விட்டுருங்க, மோளே வரமாட்டான். இப்போ நீ கூப்பிடல, ஜேகே மாமா ஆக மாட்டான். லிசா, நீ பயப்படக்கூடாதுமா இந்த மாதிரி நேரத்தில். இரு. டே விட்டுடுங்கடா. விட மாட்டீங்க?
அப்படின்னு பார்க் அப்படியே ஓடி போய் அடிக்கலான்னு போகும்போது பிரைட் அப்படியே ஒரு துப்பாக்கி வச்சு அவன் கழுத்துலேயே ஒரு அடி அடித்து கீழே போட்டுடுறான். எனக்கு எனக்கு பார்க் அப்படின்னு லிசா ஓடி வரா. திடீர்னு அவங்க ஆளுங்கெல்லாம் லிசா அப்படியே கையை பிடிச்சி வச்சுட்டு அவளை அங்கே போக விடாமல் தடுக்கிறாங்க. பார்க் என் புருஷனை எதுவும் பண்ணாதீங்க, ஐ பெக் யூ. அப்போ சொல்லு, மூளை எங்கே போயிருக்கா? ஆ, எங்கள் மூளை விட்டுருங்க, பாவங்க அந்த பொண்ணு. இப்போ அவளை கூப்பிடு, இல்லைன்னா அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு. என்னால் முடியாதுங்க, என்னை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஆ, அப்போ உன் புருஷனை தோ கடைசியாக பார்த்துக்கோ. லிசா லிசா சொல்லாத லிசா, இங்கேருந்து போயிருமா. என்னங்க அப்படிலாம் அடிக்காதீங்க, ஒரு வலி தாங்க மாட்டார். என்னோட பார்க்க விட்டுடுங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஐய, உனக்கு யாரை பிடிக்குன்னு கேட்கல, எனக்கு பிடிச்ச மூளை எங்கன்னு கேட்டேன். எங்கவ? எங்களை விட்டுடுங்க, எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ். அப்போ மூளைக்கு கால் பண்ணு. இல்லைன்னா அந்த ஷூட் பண்ணுறேன். இங்கே பாரு, வாயில் வச்சுருக்கேன், உன் புருஷன் வாயில். இல்லை இல்லை இல்லை, வேணாம் நான் கால் பண்ணுறேன். பார்க் நான் உங்களை காப்பாற்றிடுறேங்க. நான் காப்பாற்றிடுறேன், நீங்கள் அங்கே இருங்க, நான் கூப்பிட்றேன். ராந்தா அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரில. நீ என்னை விட, நான் போகணும். என்னடி அப்போ பாரு, ஃபோனை தூக்கி சுவிட்ச் ஆஃப் போடு. பிராந்தா பயமாக இருக்குது. அவங்க எடுக்கல. மூளை எடுக்க. ஓ, ஏன் எடுக்கல? அவள் எங்கே போயிருக்கா? டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருக்கா. ஓ, யார் கூட? போகமா? இது யாரா லிஸ்ட்டில் புதுசா? என்ன சொல்கிற லிசா? போகம் கூட எதுக்கு அமுச்சு வச்சுருக்க? ஆனால் அவங்க ஜேகே கூட. இல்லை என்ன சொன்ன? இங்கே வா. என்ன ஏமாத்துறியா? போகம்ன்ற ஜேகேன்னு வாயில் வருது. யார் கூட இருக்கா? இல்லை ஒன்றும் இல்லை. ஜேகேவும் மூளையும் ஒன்றா இருக்காங்களா? இல்லை ஜேகேவும் மூளையும் ஒன்றா இருக்காங்களா? ஐயோ அடிக்காதீங்க ப்ளீஸ். ஜேகேவும் மூளையும் ஒன்றா இருக்காங்களா? இருங்க லிசா சொல்லாதம்மா. டே எங்களை விட்டுருங்கடா. அவளுக்கு குழந்தை வயிற்றில் குழந்தை இருக்குடா. நான் அந்த குழந்தைய பார்க்கணும், அவன் கூட இருக்கணும். தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்கடா. இங்கே பாரு, உன் புருஷன் என்ன சொல்கிறான்னு. ஆனால் நீ உனக்கு இவன் கூட வாழணும்னு ஆசை இல்லையா? சொன்ன எங்களை விட்டுருவீங்கல்ல? ப்ராமிஸா? மூளை மேலே ப்ராமிஸாக உங்கள் 2 பேரும் விட்டுறேன். ஜேகே கூட தான் போயிருக்கு. லிசா ஏமா அந்த பொண்ணு சொன்ன? நீ பயப்படாத பார்க், ஜேகே கூட தான் அவன் இருக்கா. என் தம்பி, அவனை நல்லா பார்த்துப்பான். நீ ஃபீல் பண்ணாத. இவனுங்கனாலலாம் மூளைவையும் ஜேகேவையும் எதுவுமே பண்ண முடியாது. ஜேகேக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீங்கள் வந்து எங்கள் 2 பேர் இப்படி பண்ணுறது, என் தம்பி சும்மா இருக்க மாட்டான். என்ன அப்படியா? என்ன பண்ணுவான்? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கே. நான் தான் சொல்லிட்டேன்ல, என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் 2 பேரையும் விட்டுருங்க. உனக்கு இவன் வேணும்னு, இவனுக்கு உன்னை வேணும்னு எவ்வளோ குறியாக இருக்கீங்க. அதே மாதிரி தானே நானும் பாசத்துக்கு ஏங்குவேன். எனக்கும் மோளே வேணும்ல. நீ அவளை ஜேகே கூட வச்சு பேசுகிற? ஓ, ஒரே ரத்தம், அதனால் சொல்லப்போனால் நீயும் நானும் ஒரே ரத்தம்தான். பார்க்கிங்க வாங்க. இரு, நீ ஜேகே கூட அவளை வச்சு பேசிட்ட. ஸோ ஒரு சான்ஸ் தரேன். 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் விடுவேன். யாரை விடட்டும்? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.
ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல. என் மைண்ட் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். லிசா, நீங்கள் பாரு, அவங்ககிட்டலாம் கெஞ்சாத. ஆ, நம்ம 2 பேரும் உயிரோடு இருப்போம், சரியா? நீ மண்டே என் ஆஃபீஸ் வந்து சேருவ, நான் உன்னை பார்ப்பேன். அடடடடா, இந்த கருமத்தை தாண்டடா முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது பண்ணிட்டு இருந்த. இப்போவும் பண்ணும்போது எனக்கு கோவம் வருமா வராதா? பார்க் பார்க், ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் காலில் விழுந்து கேட்குறீங்க, 2 பேரையும் விட்டுருங்க. ஏன் 2 பேரையும் விட்டுருங்க ப்ளீஸ். நான் இருக்க முடியாது. ஐ பெக் யூ அண்ணா. அண்ணா, நீங்கள் யாராவது சொல்லுங்கண்ணா. எனக்கு குழந்தை இருக்குண்ணா வயிற்றுல. என் அப்பா வேணும். நானும் எங்கேயாவது போயிடுறோம். மூளை இருக்கிறத சொல்லிட்டல, என்னை விட்டுடுங்க. மூளை இருக்கிறத சொல்லிட்டேன், சரி நீ விட்டுடலான்னு நினச்சேன். கூட ஏன் ஜேகேவி சேர்த்து சொன்னேன்? அதான் அதான் உங்கள் 2 பேரும் யாரையாவது ஒருத்தரை தான் உயிரோட விடுவேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பார்க் பார்க், நான் செத்துறேன். வேறு வழி இல்லை போல. நம்மளால இங்கே தப்பிக்க முடியாது. லிசா, என்ன பேசுகிறடி நீ? நான் உன்னை சாகிடுவேனா? நீ எப்படி எனக்கு முன்னாடி யோசிக்கலாம்? எப்போவுமே நான் தான் உன்னை பற்றி யோசிப்பேன். நீ ஏன் இப்போ என்னை பற்றி யோசிக்கிற? பாரு, நான் செத்துறேன்டி. நீயும் பாப்பாவும் நல்லா இருங்க. என்ன? டே என்ன கொண்டுருங்கடா. பார்க், எப்படி நீ போய் இப்படி பேசுவ? என்னை விட்டு போவையா நீ? இங்கே பாருங்க, என்ன கொல்ற மாதிரி இருந்தா என்ன கொல்லுங்க. அவளை விட்டுருங்க. அவளுக்கு ஒன்றும் தெரியாது. வயிற்றுல பாப்பா இருக்கு. என்ன கொண்டுருங்கடா. ஏன்டா பார்த்துட்டு இருக்கீங்க? என்னை கொண்டுருங்க. இல்லைங்க, பேக் பண்ணி கேட்குறேங்க, 2 பேரையும் விட்டுருங்க. 2 பேரும் விட்டுருங்க, அங்கே வாழணும் ப்ளீஸ். லிசா, போ, தள்ளி போ. டே, இங்கே பாருங்க, அவளை விட்டுருவீங்கல்ல? கண்டிப்பா. நீ இப்போ உடனே சாகுறேன்னு சொல்லு, அவளை விட்டுடுறோம். லிசா, பார்க் 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 பார்க், போகாத பார்க். அவங்க விட்டுருவாங்க, அவங்க சும்மா சொல்கிறாங்க. எது சும்மா சொல்கிறோமா? அப்படின்னு கன் எடுத்து பார்க்கோட செஸ்ட்லேயே போடுறாங்க. அப்படியே ரத்தம் தெறிக்குது. பார்க், டாக்டர் கூட்டு போங்க. லேசா, பார்க், உனக்கு எதுவும் ஆகாது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம்? ஏன்டா சந்தோஷமா இருந்த மேடா, இப்படி இடையில வந்து என்னோட சந்தோஷத்தையே பறிச்சுட்டு போறேடா. அவன் செத்துருவான் போலையே. டே, இங்கே பாருடா பார்க், செத்துருவியா இப்போ? சொல்லு, அப்போ நாங்கள் அவளை விட்டுருவோம். அவளை விட்டுருங்கடா. அவளை விட்டுருங்கண்ணா, நான் செத்துடுறேன். அவளை விட்டுருங்கடா. அவளையும் என் பாப்பாவையும் விட்டுருங்கடா. விட்டுருங்கடா, எங்க காப்பாத்துங்கடா என் புருஷனை. அண்ணா டாக்டர் கூப்பிடுங்க. ஐயோ பார்க், கண்ணு முடியாதுடா. என்னை பாருங்க, நீ எப்போவுமே நான் தூங்கினக்கு அப்புறம் தானடா நீ தூங்குவேன். இப்போ ஏன்டா கண் மூடுற? இங்கே பாரு, என்ன பாரு. பார்க் தூங்காத. பார்க் என்ன பாரு. எங்க டாக்டர் கூப்பிட்டு போங்க. எங்க என் உயிரே. ஐயோ ஜேகே, எங்கடா இருக்க? பார்க், உனக்கு எதுவும் ஆகாது. அண்ணா கெஞ்சி கேட்குறேண்ணா, கடைசியா அவரை காப்பாத்துங்கண்ணா ப்ளீஸ். டேய், சீக்கிரம் சாகுடா. அவளை விட்டுருங்க, செத்துருவேன். அவளை போக விடுங்கடா. பார்க்க, என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாதுடா. ஒரு நிமிஷம் கூட என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது. லிசா பேபி, கடைசியாக சொல்லிட்டடி. அப்படியே நான் உன்கிட்ட கெஞ்சினல, நீ சொல்லவே இல்லை. நீ இருப்ப, ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு இருக்க மாட்டேன்னு
சொல்லிட்டடி, சொல்லிட்டேன். ஐயோ! டேய் டேய் அவளை போ விடுங்கடா. டேய் லிசா நீ போம்மா, நீ போ. காப்பாத்துங்க ப்ளீஸ். டேய் அவளை இழுத்து அந்த சைடு போடுங்க. அவ ரத்தம் இல்லை, ஆ அந்த ரத்தம் தெறிக்கணும், கீழெல்லாம் கொட்டணும். அந்த அளவுக்கு சர மாதிரியாக வெட்டி போடுங்கடா. இழுத்துட்டு போங்க. டே டே விட்டுருவேன்னு சொன்னீங்களடா. டே டே சொன்னீங்களடா விட்டுருவேன்னு. பார்க் பார்க் அப்படின்னு அவன் கையை அப்படியே பிடிக்க போகிறா. பட் அவன் அப்படியே தரன்னு இழுத்துட்டு ஓரமாக அப்படியே அவங்க ஆப்போசிட்டில் இழுத்து போட்டு அப்படியே ஒரு பெரிய சுத்தியில் எடுத்து அவ்வளோ ஃபுல்லாக அடிக்கிறாங்க. டே டே விட்டுருவேன்னு சொன்னீங்களடா. டே விட்டுருவேன்னீங்களடா, விடுங்கடா. டே டே விட்டுருவேன்னீங்களடா. பார்க் பார்க் டே 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 விட்டுருவேன்னீங்களடா, சொன்னீங்களடா. டே விடுங்கடா. நான் எப்போவுமே சொல்வேன், ஆனால் அதை செய்ய எனக்கு தெரியாது. சாரி, நீ போயிட்டேன்னா அவன் இருந்த என்ன பிரயோஜனம்? அவளும் போட்டோம். டே இன்னும் நல்லா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அவள் செத்துடுறா அந்த நிலைமைக்கு. லிசா ஐயோ டே விட்டுறீங்களா. டே லிசா அப்படின்னு அப்படியே கையை அப்படியே தொடலான்னு போகிறாங்க. லிசாவை அப்படியே கையை பிடிக்கலான்னு வரும்போது அவள் கையிலே சுத்தியில் வச்சு அடிக்கிறாங்க. அவ்வளோதான், லாஸ்ட் மினிட் அப்படியே அவள் ஸ்டன்னான மாதிரி செத்து போகிறா. இந்த பக்கம் பார்க் அப்படியே அழுதுட்டு இருக்கும் போதே பிரைட் அப்படியே ஹெட்லேயே ஒரு ஷாட் விட்டுடுறான். செத்து போடா. இத்தனை நாள் என்னை பிரித்து 2 பேர் வச்சுருந்தீங்கல்ல மூளை என்கிட்ட இருந்து. உங்கள் 2 பேருக்கு இதான் கடைசியில் நிலமை. யார் என்னையும் மூளைவையும் பிரித்து வைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த ஜேகேவை விட மாட்டேன், அந்த சைனீஸையும் விட மாட்டேன். டே அவளோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணிங்களா? மூளை எங்கே இருக்கா? தலை இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் தலை. சரி, இந்த 20 கிலோமீட்டர்லேயும் ஆள் வைங்க. அவள் இன்றைக்கி சிக்கக்கூடாது. இன்றைக்கி நைட்டே நான் அவளை குடோனுக்கு கூப்பிட்டு போகணும். போட்டெல்லாம் ரெடி பண்ணி வைங்க, புரியுதா? தலை இவங்கள வந்து பார்க்கட்டும் ஜேகே. அவனை என்னால் போட்டிலலாம் கூப்பிட்டு போக முடியாது. அவனே போட் ஏறி வரட்டும் என்னை தேடி. டே வாங்க அப்படின்னு பிரைட்டும் அவங்க ஆளும் கரெக்டாக வெளியில் வராங்க. சைனீஸ் அப்போ தான் பைக்கில் அப்படியே வந்திருப்பான். பிரைட்டை பார்த்ததுமே ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிருப்பான். இவன் எங்கே பண்ணுறான்? ஐயோ தெரிஞ்சிருச்சா நாங்கள் இங்கே இருக்கிறது? இவன் லிசா அப்படின்னு உனக்கு செம்ம ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடுறான். கரெக்டாக பிரைட் அங்கேருந்து போயிடுறான். அவன் ஓடி வந்து உள்ளே பார்க்குறான். அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். பிராந்தா என்னை விட்டு, நான் டான்ஸ் ஆட மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படின்னு அவள் அப்படியே ஜங்குக்கோட செஸ்ஸில் சாஞ்சுக்கிறா. ஏ நீ என்ன தான் க்யூட்டாக போனாலும் உன்னை விட போகிறது இல்லடி. இப்போ நீ டான்ஸ் ஆடி தான் ஆகுற. ஜேகே சரி, நெக்ஸ்ட் வீக் உன் பர்த்டே இல்லை? நான் உனக்கு பிடிச்ச பாட்டுக்கு ஆடுறேன். எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? உனக்கு டப்பாங்குத்து அந்த பாட்டு தான் பிடிக்குமே, அதுக்கு எப்படி கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறது? சரிங்க வா. இந்த பாட்டு காட்டுறியா? தேரே பீனா அப்படின்னு. ஏ இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? சும்மா எங்கேயோ கேட்டிருக்கேன் அதான். ஏன் பிராந்தா சீரியஸாக நான் இந்த பாட்டு உன்னையும் என்னையும் நினச்சி கேட்பேன். அதில் ஒரு லிரிக்ஸ் கூட வரும்ல, ரோஜா பூவே ரோஜா பூவே முள் காயம் செய்தாய் நியாயமா. ஏ நாடி டான்ஸ் தான் ஆடுவான்னு பார்த்தா சூப்பராக பாடுற. உன் தொண்டை காட்டு. இந்த லைன்லாம் வரும்போது
எனக்கு உன் ஞாபகம் தான் வரும். நீ சரி, நான் ரோஜானே வச்சுக்கலாம். நீ முள்ளு, என் கூட தான் இருக்க. ஆனால் என்னையவே நீ ஹர்ட் பண்ணுறல்ல, அது மாதிரி தான். ஷோ, எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. ஆ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உனக்கு பிடிச்சனால எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. ஃபுல்லாலாம் பிடிக்கல, சரியாடி? ஆ சரி பிராந்தா, இப்போ நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரியா? எங்க? ஆ அது சர்ப்ரைஸ். நான் ஒருத்தவங்கள உனக்கு மீட் பண்ண வைக்கணும். நீ என் கூட வந்து அங்கே வந்ததும் நீ கோவப்படக்கூடாது. அங்கேருந்து நீ போகக்கூடாது. அவங்கக்கிட்ட பாசமாக பேசணும். யார் எனக்கு இந்த சர்ப்ரைஸ்லாம் பிடிக்காதே. ஆனால் நான் வைக்கிறேன்ல. சரி வா போகலாம் வா அப்படின்னு சொன்னதுமே மூலேவோ பைக்கில் ஏறி ஜங்குக்கு ஒரு பழைய ஆர்பனேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கு அதை பார்த்ததுமே ஏய் வயசான கழுவி, இங்கே எதுக்கிட்டே நான் கூப்பிட்டு வந்திருக்க? இங்கெல்லாம் எனக்கு சர்ப்ரைஸே இருக்காது. இருந்தாலும் வேணாம், பா வெளில போகலாம். மூஞ்சி பாரு. இங்கெல்லாம் நீ வரமாட்டியா? ஏன்? ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச நான் பொட்டக்குமாருன்னு வாங்கடி. இங்கே வர்றதுனால உனக்கு என்ன? வா உள்ளே போகலாம். நான் வரலடி, போயிட்டு நீ வேணா பார்த்துட்டு வா. பிராந்தா, புரிஞ்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது. இங்கெல்லாம் வயசான அம்மாங்கள்லாம் இருப்பாங்கள்ல. புரிஞ்சுது. சரி, நீ இங்கே இருக்கியா? நான் போய் கூட்டிகிட்டு வரேன். அவங்கள யார் அப்படி கூட்டிகிட்டு வர போகிற? உங்கள் அம்மாக்கு இது இருக்காங்களா என்ன? ஆமாம், எங்கள் அம்மா தான். அவங்க எதுக்கு என்ன பார்க்கணுன்றாங்க? அது எப்படி எனக்கு அறியும்? உங்கள் 2 பேருக்குள்ளே 1000 இருக்கும். என் பொண்ணு நல்லா பார்த்துப்பியான்னு கேட்கலாம், இல்லை உன்னை மிரட்டலாம், என்னை விட்டு போயிடுன்னு. அப்போ நான் அவங்கள மிரட்டிடுவேன். நீ பண்ணாலும் பண்ணுவேன். சரி, இங்கே வெயிட் பண்ணு, நான் உள்ளே போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு மூளை பாட்டுக்கு உள்ளே போயிடுறா. இவன் வேற என் பின்னாடியே வர சொன்னான். இவன் அதுக்கு இப்போ எனக்கு கால் பண்ணுறான். ஹலோ, என்னடா சைனீஸா? நான் சொன்னேன்ல என் பின்னாடியே வான்னு. எங்கே இருக்க நீ? மச்சான் வீட்டுக்கு வாடா. என்ன? ஹலோ ஜேகே, வீட்டுக்கு வாடா. ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? நான் தஸ்பி ஞாபகம் வந்துட்டாளா? அவள் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நீ என்ன ஏன்டா உசுறு எடுக்கிற? ஃபோனவே வர. டே என்னடா? அக்கா லிசா அவளுக்கு என்னாச்சு? நான் தெரிஞ்சிருச்சா மோளை என் கூட இருக்கிறது? ஆமாம், அவன் அப்படி தான் கூப்பிட்டு போவான்னு சப்புன்னு ஒன்று கொடுத்து உட்கார வைடா. மச்சான் ரைட்டு. என்ன? ஹலோ சைனீஸ், என்ன ரைட்டு? லிசா டே அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. அப்படியே ஃபோனை வைக்காமே மூளை அங்கே தான் சேஃபாக இருக்கான்னு அந்த பில்டிங் அப்படியே பார்த்துட்டு அவன் பைக்கை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ மூளை, அம்மா இங்கே இருங்க, அவன் எங்கேயோ போகிறான். ஜேகே, என் பையன். அம்மா நீங்கள் இங்கே இருங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். இல்லை நானும் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி அப்படியே ஃபாஸ்ட்டாக வராங்க. பிராந்தா செல்லம், நீ இங்கே தான் இருக்கியா? ஐயோ, உன் மாமியாரும் இங்கே தான் இருக்காங்களா? பிரைட், நானே. ஸோ இங்கே ஜேகே அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறான். பைக் அப்படியே கீழே போட்டுட்டு உள்ளே போகும்போது சைனீஸ் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகி உட்காந்துருக்கான் அவங்க 2 பேரோட பாடி கிட்ட. டே சைனீஸ், என்னடா ஆச்சு அப்படின்னு அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க லிசாவோட சிரிப்பு அதெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அக்கா, குட்டி பையா, ஏன்டா அழுகிற? என்னாச்சு? அக்கா இருக்கும்போது நீ அழுகலாமா? அம்மா போயிட்டாங்க. அம்மா அடிக்கடி காணாமல் போகிறாங்க. அம்மா போனால் என்ன, உன் அக்கா இருக்க. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. சைனீஸா,
என் என்னடா ச்சு இங்கே பாரு, அம்மா எப்பெல்லாம் போகிறாங்களோ அப்போ நீ அக்கா கிட்ட ஓடி வந்துடணும், புரியுதா? ம் நீ அக்காவா நினைக்காத, என்ன அம்மாவா நினச்சிக்கோ. ஆ நீ என்னோட குட்டி தம்பி, நீ தான் எப்போவுமே என்னோட ஃபஸ்ட்டு குழந்த. அப்பா உன்னை அப்படி தான் அடிப்பார், ஆனால் நான் உன்னை ஓவராக அடி வாங்க விட மாட்டேன். அப்பா உன்னை எப்பெல்லாம் அடிக்கிறாரோ உன்னை ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அவரோட அடியெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். ஆ ம் அக்கா. டேய், கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? ஆ என்னடா இந்த பழக்கம்லாம் எப்பத்துலேருந்து பண்ண ஆரம்பிச்ச? பொடி. சின்ன வயசுலலாம் அக்கா அம்மான்னு சொல்லிட்டு என்னை பின்னாடியே சுற்றி வருவேன். இப்போது வளர்ந்து உனக்கு ஒரு 4-5 கேங் ஃபார்ம் ஆனதும் என்கிட்ட பேசவே மாட்டேறல்ல. நைட்டுக்கு என்ன ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? வாங்கிட்டு வரேன். ஆளும் மூஞ்சியும் மூஞ்சி அப்படி வைக்காத, சாணியாட்டம் இருக்கு. போடா. லிசா, அம்மா அம்மா ஓடி போயிட்டா நம்மளெல்லாம் விட்டு. இனி இனி எனக்கு இனி உனக்கு யார் இருக்கான்னு நினைக்கிறியா? நான் எங்கே போயிட்டேன்? சின்ன வயசுலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, உனக்கு நான் இருப்பேன் அம்மா இல்லாத நேரம்லாம். முக்கால்வாசி அம்மா இருக்க மாட்டாங்க, நான் தான் உனக்கு. என்ன நீ இதுக்கெல்லாம் அழுதுட்ருப்பியா? இல்லையே, நான் அழுகலையே. இங்கே பாரு, அம்மா எங்கேயும் போகல, நான் இருக்கேன். உனக்கு கட்டிக்க போகிற வருவாள், அவனை நல்லா பார்த்துப்பா, சரியா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. எனக்கு நீ எல்லாம் வேணாம் அம்மாவா. போட சனி, நீ ஏதாவது பாசமாக பேச விடுறியாடா? பொடி. டே சைனீஸா பிரைட் வந்தான்டா. நான் வர்றதுக்கு முன்னாடி வந்திருந்தான்டா. நான் இருக்கும் போது வந்திருந்தான். அவனை என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாதுடா. என்னடா ஆச்சு அப்படின்னு பக்கத்தில் பார்க்கோட ஃபேஸை பார்க்குறான். உங்கள் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவள் உனக்கு பிடிச்சிருந்தா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி பண்ணுறா. யார்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குற? மூஞ்ச வச்சேன்னு வச்சுக்கோ, போடா. ஜேகே, உங்கள் அக்காவும் ஓகே சொல்லிட்டா, கண்டிப்பாக உனக்கு என்ன பிடிச்சிருக்கோம். அப்படின்னு யார் சொன்னா? அவள் சொன்னாளா எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லைன்னா? ஆனால் எனக்கெல்லாம் உன்னை பிடிக்கலடா, போ. ஒரே ஒரு தடவையாவது உன் வாயால் நான் மச்சான்னு சொல்கிறா, சொல்ல மாட்டியா? அதெல்லாம் நீ செத்தா கூட நான் சொல்ல மாட்டேன், போ. என்னடா, போடா. அப்போ அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே லிசாவோட தலையை தூக்கி அவன் மடியில் வச்சுட்டு அவனோட கண்ணத்தை அப்படியே தட்டுறான். லிசா, அக்கா, எந்திரி, எனக்கு பாரு. என் மச்சான் நெல்படா, அவன் உயிரோட தான் இருப்பான். அவன் இவனை விட்டு போக மாட்டான்டா, இவளை விட்டு. இவளும் அவனை விட்டு போக மாட்டான்டா. 2 பேரும் அப்படி லவ் பண்ணிக்கோங்களேடா. அக்கா அக்கா, இங்கே பாரு, என்ன பாரு, இங்கே பாரு. நீ போக மாட்டலடி, நீ ஏன் ரத்தம் இல்லடி, ஏன்டி போயிட்ட? லிசா பாரு, பாருடி அப்படின்னு உனக்கு அழுகவும் ஒரு மாதிரி வரமாட்டேங்குது. அவ்வளோ ஒரு மாதிரி பைத்திய மாதிரி அவன் தட்டிகிட்டு இருக்கான். மச்சான் பார்க்க சொல்கிறா. மச்சான் அக்காடா. எனக்கு இருந்ததே இது ஒன்று. எனக்கு இவ தான் மச்சான், சின்ன வயசுலேருந்து இருந்துருக்காடா. இல்லாமல் எப்படா மச்சான், எழுப்புடா. நீ கூப்பிட்றா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்லடா. என் மேலே தான் அவளுக்கு கோவம்னா, அதெல்லாம் அடிச்சனால உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல மச்சான். எனக்கு மச்சான், அக்கா. இங்கே பாரு லிசா, எந்திரிக்கா. அம்மா, என்னை விட்டு எல்லாரும் போகிறாங்க, எனக்கு யாருமே இல்லையாடா. ஏன்டா என் வாழ்க்கை மட்டும் இப்படி எழுந்திருக்கு? லிசா நீ போகாத. லிசா அக்கா என் கூட இருப்பல்ல அக்கா.
டே ஜெய்கே, அக்கா 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்கடா. இதை கேட்டதுமே இன்னும் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி சத்தரலாம் போல இருக்கு. அப்படியே லிசாவை தள்ளி வச்சுட்டு ஓரமாக அப்படியே போய் உட்காந்துடுறான். என்ன? ஆமாம் மச்சான், அது சொல்லணும் தாண்டா உன்னைய கூப்பிட்ருக்காங்க. அவங்க அவங்க நோட்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்காங்கடா. உன்னைனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறுது. ஸோ 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ்லாம் வந்து அவங்கள அப்படியே தூக்கிட்டுலாம் போகுது. அந்த ரத்தக்கரை மட்டும் அந்த இடத்துல அப்படியே இருக்குது. ஜேகே பையா, நீ லவ் பண்ணுற பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. என்கிட்ட சொல்லவே இல்லை அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. அப்பப்போ நீ அவளை லுக்கு விடும் போதே தெரிஞ்சுது. பாவம், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிறாளோ. டே ஜெய்யே, உங்கள் அக்கா நல்லா இருக்காடா, தயவு செஞ்சு ஓகேன்னு சொல்கிறடா, அப்போ தான் அவன் எனக்கு ஓகே சொல்வான். ஏய், உனக்கு ஏன் உன்னோட மாமாவை பிடிக்கவே மாட்டேங்குது? நீ என்னை அடிக்கலாம் அடிக்கக்கூடாது. நீ எங்கள் 2 பேரோட லவ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. என்ன நீ பயப்படுறியா? அவன் வந்துட்டா நான் உன்னை விட்டுருவேன்னு? ஐய, அப்படி தான் பண்ணுவேன், போடா. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே ஸ்டில் அதே இடத்துலே உட்காந்துட்டு அந்த ரத்தக்கரையவே பார்த்துட்ருக்கான். சைனீஸும் சரி ஜங்குக்கும் சரி ஒரு இடம் கூட நகரலை. அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, ரொம்ப டயர்டாக. அவங்களுக்குள்ள அவ்வளோ வலி, 2 பேரையும் இழந்தது அவ்வளோ பெயினாக இருக்குது ஜேகேக்கு. அவன் இந்தளவுக்கு அவங்க அம்மாவுக்கு கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். அவங்க அக்கானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இது வரைக்கும் காணிச்சிருக்கவே மாட்டான். இவ்வளோ வலி திடீர்னு கிடைக்கும்னு அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை. திடீர்னு அவனுக்கு ஒரு கோவம் வருது. சும்மா சும்மா விட மாட்டேன்டா. டே ஜேகே, சும்மா விட மாட்டேன். அந்த அந்த பிரைட்டை சும்மா விட மாட்டேன்டா. எங்க கத்தி எங்க அப்படின்னு ஒரு நைஃப் எடுத்துட்டு, டே நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஜேகே, நானும் அவனை சும்மா விட மாட்டேன். அவனை கொன்று பீஸ் ஆக்கி இதே இடத்துல வந்து போடாமல் நான் சாக மாட்டேன்டா. டேய், நானும்டா அந்த பிரைட்டு தாயோலியை கொன்று. டேய், இப்போவே போகலாம் அந்த குடவுனுக்கு. சைனீஸா, நீ வேணாம், நீ இங்கே இரு, நான் ஃபஸ்ட்டு போகிறேன், அப்புறம் நீ வா. ஆனால் நான் அவனை விட்டவே மாட்டேன் அப்படின்னு கத்தி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வெளியில் வரான். அவனுக்கு அந்த இடத்துல எதுவுமே தாட் ஆகலை. ஃபுல்லாக லிஸா அண்ட் அவங்க பார்க் ஞாபகம் தான். பைக் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக எங்கே போகிறதுன்னு தெரியல. அவனுக்கு ஒரு சோர்ஸே இல்லை அந்த குடோனுக்கு போகிறதுக்கு. அப்படியே அலைஞ்சு திரியிறான். ஸோ அவன் கத்தி எடுத்துகிட்டு சுத்தாத இடமே இல்லை. பிரைட் அவனால் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக அந்த குடோனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்மையாக மைண்ட் செட் வந்துடுது. ஆனால் அவனுக்கு அங்கே போகிறதுக்கு தயாங் வேணும். ஸோ தயாங்க ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கான். ஒரு 15 days ஆகுது. ஃபைனலாக ஒரு பீச் ஓரத்தில் ஒரு பெரிய போட் நின்றுட்டுருக்கு. எங்கே பாரு, நான் இப்போவே தயாங்க பார்க்கணும், வழிவிடு. ப்ரோ, நான் சொல்லிகிட்டே இருக்கல ப்ரோ, அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஒரு கோடு வேர்டு வேணும். ஒரு கோடு வேர்டும் இல்லை, நான் இப்போது தயாங்க பார்க்கணும். கூப்பிடு தயாங்க. டேய், அங்கே என்னடா சத்தம்? தலை, உங்களை பார்க்கணுன்னு ஒருத்தன் ரொம்ப கத்திகிட்டு இருக்கான். யார்? ஏதோ ஜேகேவா? டே, அவனை விடு அப்படின்னு சொன்னதுமே ஜேகே ஃபாஸ்ட்டாக மேலே கத்தியோடு வந்து ஒரு மாதிரி உட்கார்றான். அதை பார்த்ததுமே தயாங்க்கு புரிஞ்சிருச்சு அவன் ஏதோ அளவில்லா பெயினோடு வந்திருக்கான்னு. ஜேகே, என்னாச்சு? யாரை போடணும்? பிரைட்டை போடணும். என்னாச்சுடா? பிரைட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போ, எனக்கு இப்போவே அவனை போடணும். என்னாச்சுடா ஜேகே, என்ன ஆச்சுன்னு சொல்லு. எங்கள் அக்காவை போட்டுட்டான்டா. என் அக்கா போயிட்டா, என்னை விட்டு போயிட்டா. என்ன அப்படின்னு தயாங்க்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது.
பிகாஸ் அவனுக்கு லிசானா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் ஒரு அக்கா மாதிரி தான். டேய், என்னடா சொல்கிற? என்னால் எதுவும் பேச முடியாது. இப்போவே என்ன அந்த தகவலிக்கிட்ட கூட்டு போடா, இப்போவே. டே ஜேகே, உனக்கே தெரியும் அந்த இடம் எவ்வளோ எவ்வளோ ஆபத்தானதுன்னு. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. எடுக்கலாம், ரிவெஞ்ச் எடுக்கலாம். நான் அவனை போட்டே ஆகணும்டா, நான் அவனை போட்டே ஆகணும் இப்போவே. இங்கே பாரு ஜேகே, ரிவெஞ்ச் எடுக்கலாம். யோசிச்சு பொறுமையாக அவனை நம்ப வச்சு என்னை கூட்டிகிட்டு போத்தாயாங்க. உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன்டா. நான் போனதுமே அவசரப்பட்டு எதுவும் செய்யாத, பொறுமையாரு. அங்கே உன்னை என்னை தவிர எல்லாருமே பிரைட்டோட ஆளுங்க தான். நம்மளால் தப்பிக்க முடியாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவனை போட்டே ஆகணும் இன்னைக்கு இப்போவே. அப்போ மோலே 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 என்ன? உனக்கு சாகணுமா? இப்போ சொல்லு. எனக்கு அவ கூட ஆனால் நான் அவனை விட, புரியுதில்ல, உன்னால் அவன் விட்டு இருக்க முடியாது. அதுக்கு பொறுமையாரு, அவனை மெதுவாக போடலாம். நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் போனதுமே எதுவும் செய்யாத அப்படின்னு சொன்னதுமே 2 பேரும் போட் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸோ அங்கே போய் சேரவே 1 வீக் ஆகுது. தலை 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 உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தோடு வந்திருக்கேன். என்னடா காலையிலே என்ன விஷயம்? சந்தோஷமாக இருக்கேன் நான். உனக்கு பொறுக்கல? தலை, இது சொன்னால் இன்னும் சந்தோஷமாயிருவீங்க. ஜேகே நம்ம குடவுனுக்கு வந்துட்டான், காலடி எடுத்து வச்சுட்டான். சொன்னல, எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்தா தானா மீன் தேடி வரும்னு. என் செல்லம் வந்துட்டானா? வரட்டும். தலை, அவனை என்ன பண்ணலாம்? பீஸாக வெட்டி கீழே போடலாமா? இல்லை அப்படியே கன் எடுத்து நல்லா ஷூட் பண்ணி சாகச்சிடலாமா? டேய், சாகடிக்க போறியா? ஏன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கான். உங்களுக்கும் அண்ணியை கூட்டு போயிருக்கான். ஆமாம், அதுக்கு சாகடிச்சா டக்குன்னு எல்லாமே போயிடும்லடா. கொஞ்சமாக அணுவா ஃபஸ்ட் அப்படியே மனசில் ஒரு மாதிரி சின்னதாக சுருக்க வைக்கணும். அப்புறம் உடம்புல அப்படியே அது மாதிரி தானே சாகடிக்கணும். போட்டுன்னு போயிடுவானே தலை. அப்போது வர சொல்லுங்கடா, விருந்து வைக்கலாம். அவன் என்னென்னமோ பிடிச்சதை சாப்பிடுவான்ல என் தம்பியாக இருக்கும்போது. அதெல்லாம் செய்யுங்க. என் தம்பி வயிறார சாப்பிட்ணும். அவனோட அண்ணியை வச்சே சமைக்க வைங்க. தலை, சரி தலை, புரிஞ்சு. டே எல்லோரும் வாங்கடா அப்படின்னு அவனுங்க பாட்டுக்கு ஓடிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜேகே பிரைட்டை பார்க்க வெளியில் நின்றுட்டுருக்கான். அவனோட இடுப்பில் கத்தியோட. பிரைட் அந்த இடத்துல நடந்து வரும்போதே அப்படியே அதை எடுத்து அப்படியே அவனை சாகடிக்கணும்னு போல் வெறி வருது. டே ஜேகே, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத. கடைசியில் மூளைக்கும் உனக்கும் தான் பாதிக்கும். அமைதியாரு. டே ஜேகே தங்கம், என் செல்லம். டே, இவ்வளோ நாளோட பார்க்காம எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு ஜேகேவோட ஃபேஸை பிரைட் அப்படியே கப் பண்ணி, தம்பி. சி, என்னடா என்ன சொன்ன? தலை, எப்படி இருக்கீங்க? ஐயோ, அதே மாதிரி பேசுறியடா தலைன்னு. உன்னை இவ்வளோ நாள் பார்க்காம எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா? புழுவா துடிச்சேன்டா. எப்படா இருக்க? ஐயோ, ஒரு சுத்து இழைச்சி போயிட்டேடா தம்பி. ஒத்தா. ஜேகே, என்னடா ஐ மிஸ்ட் யூ பிரைட் என்னன்னு சொன்னியா? நானும் உன்னை மிஸ் பண்ண. வாடா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ வா, ஃபஸ்ட்டு உனக்காக செஞ்சு வச்சதெல்லாம் சாப்பிட்றா, வா. இல்லை தலை, பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். டே பாரு, சைக்கோ மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்ட. முதல்லலாம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்த. வாடா செல்லம் வா. இல்லை தலை, எனக்கு வேணாம். டே வாடா,
நான் கூப்பிட்றேன்ல, உனக்கு ரொம்ப பிடிக்கும். வா. புட்டு, கடலைக்கறி, அப்புறம் ஃபிஷ் எல்லாம் பொரிச்சு வச்சுருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ ஆ வா அப்படின்னு ஜேகேவை டைனிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே இருக்க எல்லா காட்ஸுமே உட்காந்துருக்காங்க. அது பார்க்கவே அப்படியே தடபுடலாக இருக்குது. ஒரு 100 ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபுல்லாக கேரளா டிஷ்ஷஸ் தான். அதை பார்க்க பார்க்க ஜேகேக்கு இன்னும் வெறி ஆகுது. தயாங்க அப்படியே மெதுவா, ஜேகே மூளை எங்க? அவள் சேஃபா? அவள் சேஃப் தான். அவள் சேஃபாக தான் இருப்பா. கடைசியாக நான் அவளை அந்த ஆர்ஃபனேஜில் விட்டேன். அவள் அங்கே தான் இருப்பாள். என்னால் சைனீஸ் பார்த்துருப்பான். அவளை சைனீஸ் பார்த்துட்டு இருந்திருப்பான். சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் அவகிட்ட போகணும். எனக்கு அவ கூட இருக்கணும் போல இருக்குது. இது வரைக்கும் என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு வரல. அவன் மடியில் படுத்து தான் நான் அழுகணும்டா. அதுக்கு சீக்கிரம் இந்த பொட்டையை முடித்து தள்ளிட்டு போகணும். எனக்கு அவன் ஞாபகமாக இருக்குது. அவங்க சேஃபாக தான் இருப்பா. நீ கவலைப்படாத தயங்க. சைனீஸ் மின்னியும் எல்லாரும் அவளை பார்த்துப்பாங்க. நான் போகும்போது அவங்க இருப்பா. நான் அழுகும் போது என்னை கட்டி அணைச்சு அவ்வளோ அழுவா. மூளை நல்லா இருப்பா. நான் அவளை விட்டுட்டு எப்படி வருவேன்? அவள் நல்லா தான் இருக்கா. நல்லா தான் இருப்பா. அவளுக்கு தெரியல என் அக்காவை இவன் என்ன பண்ணான்னு. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சுது. இவனை எனக்கு முன்னாடி கொல்லணும்னு கிளம்பியிருப்பா. அவளுக்கு கோவம் வந்தா. உண்மையாடா அப்படின்னு ஜேகே மூளையை பற்றி பேசிகிட்டு இருக்கான். ஜேகே என்னடா இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து தம்பி உன் அண்ணங்கிட்ட பேசாமல் உன் தலைகிட்ட பேசாமல் தயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்க? சாப்பிட்றா. எல்லாமே கேரளா டிஷ்ஷு. உன் அண்ணி சொல்லி சமைச்சேன். அண்ணியா? யாரு தலை? புதுசா? புதுசா? நான் எப்படா ஒரு பழைய பொருளை விட்டுட்டு புதுசுக்கு போயிருக்கேன்? உன் அண்ணிடா. மறந்துட்டியா? புரியல. ஜேகே புரியல தலை. என் அண்ணினா யாரே? டேய் மோலேடா. என்னது மோலே? இங்கே இருக்காங்களா? ஆமாம் அப்படின்னு ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. அவனால் நம்பவே முடியல. என்னடா நம்ப மாட்டியா? இல்லை தலை எனக்கு புரியல. என்ன நம்புறது எனக்கு? மோளை இங்கே இருக்காங்களா? ஆமாடா. நம்ப மாட்டேன் போலியே. சரி இரு, நான் அவளை கூப்பிட்றேன். மோளுக்குட்டி இவ்வளோ வா. இல்லை அவளாக இருக்கக்கூடாது. அவளாக இருக்கவே கூடாது. மூளை அப்படின்னு பார்த்தா மூளை அப்படியே ஒரு மாதிரி தலை குனிஞ்சபடி பிரைட்டு பின்னாடி வந்து நிற்கிறா. ஒரு கோல்டன் கலர் ஹாஃப் சாரி, கண் ஃபுல்லாக மை, நிறைய பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி வந்து நிற்கிறா. மூளை அண்ணி. தம்பி ஓ அண்ணி என்ன ஞாபகம் இருக்கா? ஏய் எப்படி இங்கே வந்த? உன்னை நான் ஆர்ஃபனேஜில் தானடி விட்டுட்டு வந்தேன். சைனீஸ் கிட்டலாம் சொல்லிட்டு வந்தேனேடி. நான் பார்த்துக்கோன்னு. ஜேகே அங்கே இருக்கான்னு இங்கே போடுறா. தெரிலடா அப்படின்னு ஜேகேக்கு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ நேரம் அவ்வளோ வெறியோடு இருந்தவன் மூளையை பார்த்ததுமே ஒரு மாதிரி நடுங்குறான். டே தம்பி என்னடா? அண்ணி வந்ததும் பேச்சு மூச்சு இல்லாமல் போயிட்ட போல. மூளை உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரு சிஷ்யம் பிள்ளை இருந்தான் ஜேகேன்னு. மறந்துட்டியா? என்னங்க மூளை? டே என்னடா? உங்ககிட்ட தான் கேட்குறேன்டி. எனக்கு ஒரு சிஷ்யம் பிள்ளை இருந்தான்ல ஜேகேன்னு. இங்கே இருக்க எல்லா கஞ்சா செடியும் அவனுக்கு தான் தெரியும். அவன் தான் எனக்கு பிஸ்னஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கானேடி. நம்ம 2 பேருக்கும்
அந்த மாதிரி எல்லாம் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு மறந்துட்டியா? இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. ஓலே, அப்படின்னு அவனுக்கு அவ்வளோதான். செல்லம், கீழே குமிஞ்சு பார்த்தா எப்படி? அவனை பார்த்து சொல்லு. அவனுக்கு ஞாபகம் இல்லையா? அப்போது மூளை மெதுவாக நிமிர்ந்து பார்க்குறான். அப்போது அவன் டியர்ஸோடு அப்படியே மூளைவை பார்க்குறான். சொல்லு. ஆ, ஞாபகம் இல்லையா அவனுக்கு அவனை? ஆ, இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அவ்வளோதான். ஜேகேக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் எப்படி மூளை வந்து ஞாபகம் இல்லையான்னு கேட்கும்போது அவனுக்கு இல்லைன்னு சொன்னானோ, அதே மாதிரி அவனுக்கு கர்மா வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. அதே சுச்சுவேஷன் நடக்குது. பட் இந்த பக்கம் மூளை, அந்த பக்கம் ஜேகே. ஸோ அவனால் நம்பவே முடியல. அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்கான். பிரைட் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு ஒரு சேரில் அப்படியே சாயிறான். ஓகேடா, இந்த பாட்டு நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.